உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எமது அறிவியல் தகவல் அரங்கம் நிகழ்வோடு இணைந்திருக்கும் அன்பு உறவுகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளிலே இந்த அறிவியல் தகவல் அரங்கம் நிகழ்வினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்று நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற விடயம் ஒரு முக்கியமான விடயம். அதுவும் இங்கே புலம்பெயர் தேசத்திலே, முக்கியமாக பிரித்தானியாவிலே நமது தமிழர் பண்பாடு சார்ந்த ஒரு முக்கியமான விடயத்தை இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், மெய்வழி அவை இந்த நாடக அரங்கம் என்று சொல்லி அரங்க இயக்கம் அது ஒழுங்குபடுத்தி இருக்கிற தமிழ் நாடக விழா. அந்த தமிழ் நாடக விழா 1ஆம் தேதி, மார்ச் 1ஆம் தேதி, அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்றது. அப்போ அந்த விழாவை பற்றிய ஒரு முன்னோட்டமாகவும் ஒரு அறிமுகமாகவும் அதை உங்களுடன் கொண்டு சேர்க்கும் பணி எங்களுக்கும் இருக்கின்றது. அந்த வகையில் தான் இன்றைய நிகழ்வு அமையும். இன்றைய தலைப்பு புலம்பெயர் தமிழ் நாடகங்களும் மெய்வழி அரங்க இயக்கத்தின் தமிழ் நாடக விழாவும். அந்த தலைப்பிலே தான் கதைக்க போகின்றோம். டயஸ்போரா தமிழ் டிராமாஸ் அண்ட் டயஸ்போரா தமிழ் ஃபெஸ்டிவல் ஆஃப் தி மெய்வழி அரங்கம் மூமெண்ட். உங்களுக்கு தெரியும், சாம் பிரதீபன் மற்றும் ரஜிதா சாம் எல்லாருக்கும் பரிச்சயமானவர்கள், ஊடகத்துறையிலிருந்து பரிச்சயமானவர்கள். முக்கியமாக இந்த மெய்வழி இந்த அரங்க இயக்கத்தினூடாக பல பணிகளை செய்து வருகின்றார்கள். முக்கியமாக இந்த நமது பண்பாட்டின் விழுமியங்களான இந்த தமிழ் நாடகம், அப்போ அதை ஒரு விழாவாக எடுக்கின்றார்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்றது தமிழ் நாடக விழா 2026. அதை இன்றைய அந்த அறிமுகத்தை செய்கிறதுக்கு ரஜிதா சாம் அவர்களை இன்று வந்திருக்கின்றார். அவரை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் ரஜிதா சாம். வணக்கம் லோகதாஸ், நன்றி எங்களை அழைச்சதுக்கு. அறிவியல் தகவல் அரங்கம் தமிழர் உதவி சேவையினால் வெள்ளிக்கிழமையில வாரம் நான் பல தடவை இதோடு இணைஞ்சிருக்கிறேன். பல நல்ல விடயங்களை செய்திருங்க. இந்த முறையும் மெய்வழியினுடைய இந்த அரங்க செயற்பாட்டுக்கு ஒரு ஆதரவாக அதை பற்றி எல்லோருக்கும் எடுத்து சொல்வதற்காக எங்களை அழைத்தமைக்காக முதல் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி ரஜிதா. தொடர்ந்து செல்வோம். இந்த ஒரு அறிமுகத்துக்காக ஒரு காணொலி, ஒரு காணொலியை நான் இதில் போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் நேரடியாக நிகழ்வுக்கு செல்வோம். 1ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வாட்டர்ஸ்மித் மண்டபத்தில் 4 நாடகங்களோடும் 40க்கும் மேற்பட்ட கலைஞர்களோடும் மெய்வழி பிரித்தானிய தமிழ் அரங்க இயக்கத்தின் தமிழ் நாடக விழா 2026. அந்த என்ன நடக்க போகின்றதை ஒரு அறிமுகத்தோட சொன்னான். உண்மையில இது உங்களுக்கு கூடிய விவரங்கள் ரஜிதா அவர்கள் எல்லாத்தையும் சொல்லுவார். இது நடக்க இருக்கிறது வாட்டர்ஸ்மித் தியேட்டரில் ரிக்ஸ்மன் போத்தில் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி 5:30 மணிக்கு 4 நாடகங்களை அரங்கேற்றுகிறார்கள். எங்களுடைய ஈழமண் சார்ந்து எங்களோட பண்பாடு சார்ந்த நாடகங்கள். நாங்கள் இந்த விவரங்களை கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றோம். ரஜிதா, நீங்கள் அதில் பற்றி சொல்லுங்க. நல்லது. இன்றைக்கு மார்ச் 1ஆம் தேதி தமிழ் நாடக விழாவை நடத்துவதற்காக மெய்வழியினுடைய பிரித்தானிய தமிழ் அரங்க இயக்கம் இதற்கான முனைப்போடு செயற்பட்டு கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலமான முயற்சி திட்டம் இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி நிறைவேற போகுது. அதுவும் இந்த புலம்பெயர்ந்த தேசங்கள்ல அரங்கக்கலை புறம் பெயர்ந்த தேசங்கள்ல பார்க்கும் பொழுது அனைத்து துறைகளிலுமே நின்ற வளர்ச்சி, ஒரு செழுமை இருப்பது புலம்பெயர் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆனால் அரங்கு என்று வரும்போது, அரங்கத்துறை என்று வரும்பொழுது அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய மேம்பாடு தொடர்பாக ஒரு அவதானம் செலுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் அரங்கு மிக முக்கியமாக சமூகத்தோடு, பண்பாட்டியலோடு சமூகங்களை ஒருங்கிணைக்கின்ற, சமூகத்தை அவனுடைய சிந்தனை தளத்தை, சிந்தனை களத்தை வடிவமைக்கக்கூடிய அல்லது செழுமைப்படுத்தக்கூடிய பண்புகளை கொண்டத இயல்பு அரங்குக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த அரங்கத்துறையில் கூடாக நாங்கள் ஈடுபடும் போது அரங்கு தனியாக ஒரு
பார்வையாளர்களுக்கு மாத்திரமல்ல, ஈடுபடுபவர்களுக்கு கூட அது பலவிதமான மாற்றங்களை, தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய சக்தி அல்லது வல்லமை ஊடக அரங்குக்கு இருக்கின்றது. ஆகவே நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க ஊடகத்துறை சார்ந்து எங்களை எல்லாருக்கும் தெரியும் என்றால், எங்களுடைய முதல் துறை அரங்குதான். நான் யாழ் பல்கலைக்கழகத்தில் எங்களுடைய அரங்கத்துறையினுடைய முதல் பட்டத்தை பெற்றுக்கொண்டு பிறகு பிரித்தானியாவில் அப்ளை தியேட்டர் மாஸ்டர்ஸ் முதுகலை கல்வியை முடித்திருக்கின்றோம். என்ன சொன்னால் அது கூடாக இப்ப உலகியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உலக மாற்றங்களில் அரங்கு ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கம் பெரும் தாக்கங்களாக இருக்கின்றது. ஆகவே இந்த அரங்கு கூடாக செய்ய வேண்டிய அல்லது ஆற்ற வேண்டிய செயற்பாடுகள் நிறைய இருக்கின்றது. அதனுடைய நுண் தன்மைகளை, அதனுடைய தாக்கங்களை உள்வாங்கிக் கொண்டு எப்படி எங்களுடைய சமூகத்தோடு அதை இணைத்துக் கொண்டு செல்லலாம் என்ற ஒரு திட்டத்தில் தான் நான் மாஸ்டர்ஸ் செய்யவே இங்கிலாந்துக்கு வந்தது. ஆகவே அதில் தொடர்ந்து எங்களுக்கு அது பல இடங்களில் பல முயற்சிகளில் எங்களுக்கு தடைகள் அதை எங்களுடைய சமூகத்தோடு அதை அறிமுகப்படுத்துவதில் பல சிரமங்கள் இருந்தன. அது கொஞ்சம் காலம் எடுத்ததுங்க. அதற்கு 2019 ஆண்டு நாங்கள் ஒரு பெரு விழாவை அந்த நேரம் குழந்தைகள் ஒரு 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அரங்கு நாடகத்தை பயில்வதற்காக பட்டறைகளில் இருந்தார்கள். இந்த கோவிட் வந்த காலத்தின் நிமித்தம் அது தடைப்பட்டது. அதுக்கு பிறகு மீண்டும் எழுந்து மீண்டும் ஒவ்வொருவராக சேர்த்து இந்த நாடகத்தை இப்பொழுது நிறைவேற்றுவோம் என்று நாங்கள் பெரும்பெரும் ஒரு நேர்த்தியான நாடகங்களை நாங்கள் பொதுவாக எப்பொழுதுமே ஈழத்தமிழர்களுக்காக ஆதரவு கொடுங்கள், ஈழத்தமிழர் கலைகளுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று நாங்கள் இறந்து நிற்க கூடாது என்ற ஒரு நிலை எங்களுடைய எண்ணம் எனக்கு இருக்கின்றது. என்னென்று சொன்னால், இப்ப அரங்க பார்வையாளர் எங்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிப்பதற்காக வரக்கூடாது. நிச்சயமாக அந்த கலைகளினுடைய முழுமை நேர்த்தி ஒரு கலையை அனுபவம் பெறுவதற்காக, ஒரு அரங்கினுடைய அனுபவத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்காக அவன் கொடுக்கின்ற அந்த நேரம் பிரயோசனமாக இருக்கத்தக்கதாக ஒரு கலையை படைக்க வேண்டும் என்ற திண்மத்தோடு தான் நாங்கள் ஒரு நேர்த்தியான படைப்புக்கான நீண்டகால பயிற்சிகளில் எங்களுடைய கலைஞர்களை நெறிப்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே இந்த நாங்கள் படைத்த 4 நாடகங்களும் வருபவர்களை இப்ப ரஜிதா சாம் செய்கிறார்கள் அல்லது ஈழத்து கலைஞர்கள் ஏதோ பாடுபடுகிறார்கள், அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் என்பதுக்கு அப்பால் நீங்கள் அதை பார்க்க வருகின்ற அந்த சிந்தனைகளில் அந்த கலை படைப்பு தருகின்ற மகிழ்ச்சி அல்லது திருப்தியை நிச்சயமாக நாங்கள் தருகின்ற 4 நாடகங்களும் உங்களுக்கு தரும் என்பதுல உறுதியாகவே இருக்கின்றோம். ஏனென்றால் நேர்த்தியாக கொடுக்க வேண்டும். எங்களுடைய மக்களுக்கு இப்ப அரங்கு கலை 4 பேர் குறுக்குனருக்கு நடந்து கதைச்சு போட்டு போற நாடகங்களாக தான் பொதுவாக எங்களுடைய நாடகங்கள் எல்லாரும் பண்ணிக்கணும். நாடகமாவது அவ்வளவு சரி வராது, எங்களுடைய நாடகம் செய்ய தெரியாது, அவங்க சும்மா இந்த ஜோக் அடிப்பாங்க அல்லது ஸ்டாண்டப் காமெடி மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போவாங்களா. அதனால் முழுமையாக ஒரு பிரித்தானியாவை பொறுத்த மட்டும் அரங்கு என்பது அதற்குரிய பெரிய இடம் இருக்கின்றது. மாமாமி ஆகலும் சரி, லயன் கிங் ஆகலும் சரி, எந்த படைப்புகளை பார்க்க போனாலும் இப்பவும் அந்த அரங்குகள் நிறைந்துதான் வழிகின்றன. ஆகவே எங்களுடைய படைப்புகளையும் நாங்கள் நேர்த்தியாக கொடுக்கும் பொழுது அரங்கு நிறைய மக்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே அதனுடைய அனுபவத்தை சரியாக பெற்றுக் கொடுப்பதற்காக எங்களுடைய படைப்புகள் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பயிற்சியாளர்களை இரவு பகல் என்று பாராமல் தொடர்ச்சியான ஒரு வருடத்துக்கு மேல் எங்களுடைய இருக்கிற கலைஞர்கள் அத்தனை பேரும் ஒரு வருடத்துக்கு மேலாக ரிதம், கான்சன்ட்ரேஷன், ஒரு டயலாக் எப்படி டெலிவர் பண்றது, அது தொடர்பாக அந்த கருவை நாங்கள் எடுக்கின்ற அந்த நாடகத்துக்கான கருவை அவர்கள் எவ்வாறு உள்வாங்கிக் கொள்கிறார்கள் என்பது தொடர்பான பெரிய சிந்தனை வழிக்கான கலந்துரையாடல்களை நாங்கள் நிறைய செய்துதான் ஒரு படைப்பை நாங்கள் படைக்கிறோம். ஏனென்றால் நடிக்கிற கலைஞன் செம்மறியாடு மாதிரி சொல்றதை சொல்லிட்டு போகக்கூடாது. அவன் அதை உள்வாங்கி தான் உணர்ந்து கொண்டால் தான் அந்த கருத்தை சமூகத்துக்கு அல்லது பொது வழியில் சொல்றதுக்கான திறன் அல்லது ஒரு ஆளுமை அவனுக்கு கிடைக்கும். அந்த ஆளுமை தனியாக அன்றைக்கு நாடகத்தை நடித்து போவதற்கு மட்டுமல்ல, அவனுக்குள்ளேயும் பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கின்றது, மாறி இருக்கிறத நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் செய்வது தனியாக ஒரு நாடகத்தை மகிழ்வளிப்பதற்கான நாடகம் மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட தனனுக்குள் ஏற்படுத்துகின்ற ஆளுமை மாற்றங்கள் அல்லது சிந்தனை மாற்றங்கள் அல்லது சமூகத்தோடு ஒருங்கிணைந்து அவர்கள் பயணிக்கக்கூடிய தன்மைகளை ஒன்றாக செயற்படுவதற்கான வலுவான செயற்பாடுகளை நாங்கள் வலுவான பயிற்சிகளை திறன்களை அவர்களுக்கு நாங்கள் இந்த அரங்க கலைகளுக்கு கூட அவர்களுக்கு கொடுத்து வருகின்றோம் என்றுதான் சொல்ல முடியும். ஆகவே
எல்லோரும் நீங்க வர வேண்டும், வந்து பார்த்தால் தான் தெரியும் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்றால். நாங்களா தமிழாக்களுடைய இதானே அப்ப சரி வராது எங்கேயாவது. இது நான் ஒரு முழுமையான ஒரு அரங்கினுடைய முழுமையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பெரும் பொருட்செலவில் தான் நாங்கள் இந்த படைக்கின்றோம். என்றால் எங்களுக்கு வள்ளல்கள் இவ்வளவு காலம் இருந்ததில்லை. ஆனால் நாங்கள் இப்படி ஒன்று படைக்க போகிறோம் என்று சொன்ன உடனேயே மனமும் வந்து எங்களுக்கு ஸ்பான்சர்ஸாக நிறைய பேர் வந்து ஆதரவாளர்கள் நிறைய வந்திருந்தார். அது பெரும் மகிழ்வையும் ஒரு ஆறுதலையும், ஒரு கலை படைப்பை படைப்பதற்கு அல்லது சரியாக நாங்கள் நினைக்கிறதை மேடையில் அரங்கில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு ஆதரவு அவர்களிடமிருந்து நிறைய வந்தது. ஆகவே நிறைய நல் மனம் உள்ளவர்கள் இந்த கலைப்படை படைப்பதற்காக உதவி செய்திருக்கிறார்கள். நாங்கள் சொல்லல நாங்க ஒரு சேரிட்டி செய்யறோம், எங்களுக்கு காசு சேர்க்க போறோம், அங்க போறோம் எல்லாம் நாங்க ஒன்றும் சொல்லல. அப்படி செய்யவும் இல்லை. ஒரு நல்ல திறமையான படைப்பை படைப்பதற்கு நாங்கள் இப்படி ஒரு விழா எடுக்கிறோம் என்று சொன்னது போல உடனடியாகவே பலர் எங்களுக்கு ஆதரவு தந்திருந்தார்கள். ஆகவே இந்த பெரும் ஆதரவோடு எல்லோருடைய அந்த ஆதரவு கரம், அது ஆதரவு கருதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அவர்களுக்கு அந்த ஆதரவோடு சரியானதை படைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு நாங்கள் இரவு பகல் பாராமல் முறையாக அந்த கலைஞர்கள் எல்லாருமே சந்தோஷத்தோடு தான் உற்சாகமாக இருக்கிறார்கள். ஆகவே எல்லாரும் நீங்க வாருங்கள். வந்து பார்க்கும் பொழுது 40க்கு மேற்பட்ட கலைஞர்கள், 4 மிகப்பெரிய நாடகங்கள், ஒவ்வொரு நாடகமும் ஒவ்வொரு கதை சொல்லும். உங்களுக்கு ஒவ்வொரு நாடகமும் உங்களை ஊருக்கு அழைச்சு போகும், புலத்தில் இருக்க வைக்கும், உங்களுடைய சிந்தனைகளோடு மாற்றங்களை ஏற்படுத்தும். பலவிதமான சிறுவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்றது போன்ற நாடகங்கள் இருக்கின்றன. ஆகவே இது சிறுவர் நாடகம் போட போறோம்னுட்டு நீங்க வராம விட்டுறக்கூடாது. சிறுவர்கள் பெரியவர்கள் இணைந்து வழங்குகின்ற எல்லோருக்குமான நாடகம் தான் அது. ஆகவே எல்லோருக்கும் கருத்துக்களை சொல்லும், சந்தோஷத்தை தரும், உங்களுடைய சிந்தனைகளை தூண்டும், பலவிதமான கேள்விகளுக்கு பதிலை தரும், அல்லது சிந்தனைகளுக்கான வெளியை திறந்து விடும். ஆகவே பல கருத்துக்களை தாங்கி, பல கதைகளை தாங்கி சந்தோஷமாயிருக்கும், சிரிக்கலாம், சிந்திக்கலாம், அழலாம், யோசிக்கலாம், பலவிதமான கருத்துக்களை கொண்டு வருவதாக 4 நாடகங்களை உங்களுக்கு கொண்டு வரோம். முதலாவது கனவு தேசம் என்ற ஒரு நாடகம், 2வது மௌன சத்தம், 3வது எங்கடசனங்கள், 4வது 4 எழுத்து மந்திரம். 4 நாடகங்கள் இருக்கின்றன, வந்து பாருங்க. ஓகே. இதுல இந்த ஃப்ளையர்களும் கொஞ்சம் பார்த்தேன்னா அதையும் இருக்க காட்டுவோமே, இருக்க என்ன இருந்தாலும் ஒரு விஷுவலா காட்டிக்கல அக்களுக்கு டக்குன்றது மனதில் வரும் நினைக்கிறேன். கனவு தேசம் என்று சொன்ன நீங்கள் என்ன? கனவு தேசம். இது கனவு தேசம். ஏதாவது இதை பற்றிய நீங்கள் சுருக்கமாக சொல்லலாமண்டா சொல்லுங்க, இல்லையண்டா அது நீங்கள் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் சொன்னா வச்சிருங்க. ஏதாவது சொல்லலாமண்டா சொல்லுங்க. கனவு தேசம்ண்டா எப்படியான ஒரு இது நேரடியாக வந்து பார்க்கின்ற பொழுதுதான் அதனுடைய சுவை வழங்கும். என்ற பொழுதும் ஒரு புலம்பெயர்ந்த தேசத்து ஒருவருடைய வாழ்வு அல்லது புலம்பெயர்ந்த நாட்டில் இருந்து கொண்டு தாயகத்தோடு இணைக்கின்ற ஒரு கதையாய்த்தான் இந்த கதை சொல்லுகின்றது. அது என்ன கதை என்பது நீங்க வந்துதான் பார்க்கணும். கட்டாயம் அது ஒரு உயிரோட்டமான கருப்பொருளாக இருக்கும், கதையாக இருக்கும், எல்லாருடைய உணர்வுகளையும் தொட்டு செல்லும் என்று நம்புகிறோம். அதுவும் சாம் பிரதீபனை பற்றி தெரியும். அவர் அதை உயிரோட்டமாக கொடுக்குறதில் வல்லவர். மற்றது 4 எழுத்து மந்திரம், அதெல்லாம் சிறுவர்கள் இந்த பங்களிப்பும் இருக்குது என்ன, அப்படித்தானே? மந்திரத்தில் எங்களுடைய பட்டறைகளில் 4 வருடங்களுக்கு மேலமாக பயிர்கின்ற பிள்ளைகள், அவர்களும் பெரியவர்களும் வளர்ந்தவர்களும் சேர்ந்து செய்கின்ற ஒரு நாடகம் தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 40 நடிகர்கள் இதில் பங்கு பெற்றுகிறார்கள். பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோருமே உற்சாகமாக. இது பல கதை சொல்லும், பல குறியீடுகளை சொல்லும், பல சந்தோஷங்களை தரும். உற்சாகத்தின் உச்சமான ஒரு நாடகமாக நீங்கள் 4 எழுத்து மந்திரத்தை பார்க்கலாம். இது இறுதி நாடகமாக இருக்க போகின்றது. ஏனென்றால் ஒரு மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக வீடு போய் சேர வேண்டும். ஆகவே இறுதி நிகழ்வாக இந்த நாடகம் இருக்கும். முழு நாடகமே நல்லா இருக்கும். ஆகவே இறுதி வரை அந்த நாடகத்தை பார்த்து செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய பேரவா. மௌன சத்தம் இது நாங்கள் இப்ப ஆரம்பத்துல நாங்கள் எங்களுடைய பட்டறைகள் மெய்வழியினுடைய நாடக பயிற்சிகள் சிறுவர்களுக்கான பயிற்சிகளாகத்தான் ஆரம்பிச்சது. ஆனா பிறகு ஒரு நேரத்தில் நான் சொன்னேன், பெரிய ஆட்கள் சாமுக்கு சொன்னேன், பெரியவர்களுக்கான பட்டறைகளை ஆரம்பிப்போம். சாமுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. அவர் சொன்னார், இது பெரியார்கள் எல்லாம் வரமாட்டாங்க நாடகங்களுக்கு, அவை நேரத்தை ஒதுக்குறது. ஆனால் இந்த நாங்கள் புதன்கிழமை அவர்களுக்கான 2 வகுப்புகள் நடைபெறுகின்றன. புதன்கிழமையில் வெம்பிளியில
லண்டன் தமிழ் சென்டர்ல ஒரு வகுப்பு நடக்கிறது 7:30 9:30 வரை மதியவேளை. இன்னும் ஒன்று சவுத் ஹரோவில் நடக்கிறது செவ்வாய்க்கிழமையில 7:30 9:30 மட்டும். அதுல வருகின்றவர்களுடைய உற்சாகம் ஒரு நாளுமே நேரம் தவற மாட்டார்கள், ஒரு நாளுமே ஒருதரும் லீவ் எடுக்க மாட்டார்கள். அவர் எல்லோருமே ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், வைத்தியர்களாக இருக்கிறார்கள், பொறியியலாளர்கள் இருக்கிறார்கள், கணக்காளர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உற்சாகமாக எல்லோரும் அந்த பட்டறைக்கு ஓடி வருவார்கள். அந்த அந்த வார இந்த 2 மணத்தியாலும் எங்களுக்கு போறதே தெரிகிற இல்ல, அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா வேலைக்கு போறோம் என்று சொல்றாங்க, நம்புறோம். சந்தோஷமாக இருக்கு. அப்ப அவர்கள் படைக்கின்ற அந்த படைப்பு மௌன சித்தம் ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு தந்த. எங்களுடைய வளர்ந்தவர்களுக்கு கூட சில உடல் ரீதியாக அல்லது அவர்களுடைய ரிதம், அதோட சொற்களை வார்த்தைகளை டெலிவர் பண்ற விதம் எல்லாம் கொஞ்சம் அவர்களுக்கு இருந்தது. ரிதம் சென்ஸ் வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்னடா ஒவ்வொரு சொற்களையும் தெளிவாக பேசுவதற்கு அல்ல தெளிவாக அந்த உணர்வோடு வெளிப்படுவதற்கான ஒரு சங்கடம் இருந்தது. ஆனால் இவ்வளவு மாற்றங்களோடு அவர்கள் ஆரம்பத்தில் அவர்கள் இருந்ததுக்கும் இப்பொழுது அவர்களுடைய படைப்பை பார்ப்பதற்கும் நிச்சயமாக பெருமையாக இருக்கின்றது, பெருமிதமாக இருக்கின்றது. இவ்வளவு ஒரு திறமை மிக்க ஒரு நடிகர்களாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள். அவர்களுடைய படைப்பு நிச்சயமா அவங்களுக்கு சந்தோஷத்தை தரும். பலர் நடிக்க வெளிக்கிடுவீங்கன்னு நம்புறேன். நிச்சயமாக. உண்மையில் இந்த அரங்க நாடகங்கள் என்னது என்னுடைய அனுபவத்தை சொல்கின்றேன். உண்மையிலே நானும் அந்த பல்கலைக்கழகத்திலே, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நாங்கள் விஞ்ஞானபடத்தில் படித்தினாங்கள். அப்போ அந்த நேரத்திலே அந்த கைலாசபதி அரங்கிலே நடந்த 1 2 நாடகங்கள் நாங்கள் பார்த்து ஞாபகம் இருக்கு. அப்போ அப்போ வரைக்கும் சினிமா பற்றின இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அந்த ஒரு நேரடியான அந்த உணர்வுபூர்வமான ஒரு அரங்க நாடகத்தை பார்க்கும் சந்தர்ப்பம் அதெல்லாம் கிடைத்தது. அந்த உணர்வு வந்து உண்மையிலே தனித்துவமானது. எந்த திரையோ சினிமாவோ அதோட ஒன்றும் ஒப்பிடலாது. அதுக்கு பிறகு இன்னும் ஒன்று பார்த்தேன், குருநகரோ இல்லை பாசகுரதியா அந்த அந்தோணியார் கோயில் அந்த 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 திருவிழா காலங்களில் ஒன்று போட்டவை. அதில் வந்து எப்படி அந்த அரங்கு செய்யணும்னு சொன்னால், ஒரு மேடை 3 மேடையை ஒரே இடத்துல போட்டு 3 மேடைகளுடைய பக்கத்தில் பதில் இருக்கும், ஒரு அரைவட்டம் மாறி இருக்கும். அப்போ அந்த 3 மேடைக்கும் வந்து 3 தனித்தனியான அரங்குகள். அப்போ அந்த படங்களில் ஒரு சீன் மாறுற மாதிரி அந்த நாடகத்தை வடிவாக அரங்கேற்றியிருந்தார்கள். ஒவ்வொரு காலம் அந்த ஒவ்வொரு மேடைக்குரிய நடிகர்கள் அந்த இருப்பார், அதெல்லாம் லைட் வேலை செய்யும். அதில் இருக்கிற மக்களும் அந்த சீன் முடியக்க திரும்பி பார்க்கணும். அந்த உணர்வு வந்து இப்பவும் எனக்கு கண்ணில் இருக்குது. சரியான ஒரு நான் பார்த்திருக்கிறீங்க நினைக்கிறேன். திருமறை கலாமன்ற நாடகங்களுக்குரிய பெருமளிச்சியான இடம். அவர்களுடைய பெரும்பாலான நாங்கள் திருமறை கலாமன்றத்துக்கூடாக வந்தவர்கள் தான், அங்கே அவர்களுடைய பட்டறைகளில் வந்தவர்கள் தான். பெரிய ஸ்பெக்டாகுலர் அரங்குகளை கொண்டு வர்றதுக்கான முயற்சி நடைபெற்று கொண்டது. திருப்பாடுகளின் காட்சின்னு சொல்லுற அந்த காட்சி கூட கூரைக்கு மேலே எல்லாம் மேடை போடப்பட்டது. மேல இருந்து கீழே வர்றது, கீழே இருந்து மேல வர்றது, அப்படி ஒரு பெரிய ஒரு அரங்கு அனுபவம் அங்க இருந்ததுதான். அதை என்ன பிரமிப்புன்னு சொன்ன, இப்ப சினிமாவில ஒரு சீன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சீனை கட் பண்ண அடுத்த சீன்னு சொல்லி, அப்ப அதெல்லாம் அவங்க எத்தனையோ நேரம் பின்னுக்கு இருந்து எடிட் பண்ணி இன்னும் எல்லாம் செய்யறவங்க எவ்வளவு காலமா திருப்பி இது அந்த எங்களுக்கு முன்னாலே கண்ணுக்கு முன்னாலே அந்த சீன் கட் பண்ணி அடுத்தது நாங்க திரும்பி பார்க்க அங்க அப்புறம் வந்து 3வது ஸ்டேஜ்ல இருந்து திரும்ப 1வது ஸ்டேஜுக்கு போய், அப்போ அந்த அர்ப்பணிப்பு, அந்த அந்த கலைஞர்கள் அந்த அவன் ஸ்கில் செட்டுகள் அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்கலாது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே அந்த உணர்வு வந்து தனித்துவமானது. உண்மையில் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு உணர்வு தான். இப்போ ரஜிதா சொன்ன மாதிரி நீங்கள் காசு கொடுத்து வரணுமா இல்லை நாங்கள் கூப்பிடுறோம்ன்றதுக்காண்டி போகணுமெண்டு இல்லை, அந்த உணர்வை பெறத்துக்காண்டி போங்க, போய் பாருங்க, போயிட்டு வந்துட்டு நீங்கள் அதுக்கு பிறகு விமர்சனம் சொல்கிறேன்னா சொல்லுங்க, இல்லையா? நிச்சயமா வடிவா சொன்னீங்க, உண்மைதான். இப்ப பாவம் இவங்களுக்கு ஆறுதலா ஆதரவு கொடுக்க போவோம். இப்ப நாங்கள் பாவம் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நிச்சயமாக ஒரு நல்ல அனுபவத்தை பெறுவதற்கு நாங்க சினிமாக்கு ஒரு படம் கொடுக்குறோம், நல்ல அனுபவத்தை நாங்க பெற போவது போல ஒரு அரங்கும் அதங்களுக்கு தர வேணும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் அரங்குக்கு நாங்க போகணும். அந்த அரங்கு அப்படியே ஒரு அரங்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மெய்வெளியினுடைய பெரும் கனவு. அதுக்காகத்தான் இந்த லைட்டிங்காலும் சரி, சவுண்ட் சிஸ்டம் ஆலும் சரி, எந்த இடையூறும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சி எடுத்து இந்த படைப்புகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். உண்மையில் இதுக்குரிய அர்ப்பணிப்பு மேல் அது நிகழ்ச்சி கூட பார்க்கல. சினிமாவிலும் கூட எத்தனையோ மடங்கு மேல் என்னன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சினிமான்றது வந்து ஒருக்கா ஷூட்டிங் செய்வாங்க, பிறகு வந்து அதை எடிட்டிங்னு சொல்லி 100 நேரம் அதை எடிட் பண்ணுவாங்க. அதை திருப்பி பார்த்து தாங்களுக்கு எப்போ சரியென்று வந்தால் பிறகுதான் திரைக்கே வரும். அது
இல்ல எங்கட ஆஹ் நாடகத்துல நீங்க நீங்க இப்ப சொன்ன அந்த டிரான்சிஷன் ஆன விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனா நீங்க கண்ணுக்குள்ள இப்ப சில நாடகங்கள்ல நான் இங்க என் அனுபவத்துல இங்க நாடகம் பார்த்தேன். அந்த காட்சி மாற்றங்கள் கூட கொஞ்சம் லேக் ஆகும், நேரம் போகும், அப்படி போகும். எங்கட நாடகத்துல நீங்க நம்பிக்கையோட நான் சொல்றேன் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிரான்சிஷன் எப்படி நடக்குதுன்றே உங்களுக்கு தெரியாம இருக்கு. அப்படி காட்சி தொடர்ச்சியாக உங்களுடைய கண்களை கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் அந்த காட்சி மாற்றங்கள் நடக்கும். அந்த டிரான்சிஷன் பீரியட் எப்படி இவங்க மாத்துறாங்களா, அது ஒரு அரங்க நுட்பம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நுட்பம் இருக்கிறது. அந்த நுட்பங்கள் சரியாக நாங்கள் இந்த நாடகங்கள்ல பிரயோகிச்சிருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் சாமுக்கும் இருக்கு. ஓகே ஓகே, நன்றி. அப்போ அநேகமான விஷயங்கள் இல்லை சொல்லிட்டீங்கள். நீங்கள் உங்களை நான் கன நேரம் மினக்கெடுத்த விரும்புகிறேன். நீங்கள் நேரடியாக நீங்கள் அந்த பயிற்சியில் இருக்கிறீங்க, பயிற்சி பட்டறையில் இன்றைக்கு வந்தது பெரிய சந்தோஷம். ஆனால் உங்களோட நேரங்கள் வந்து முக்கியமானது. அந்த அந்த வகையில் நான் இல்லை பார்வையாளர்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் நேரடியாக கேட்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதுக்கு பிறகு தொடர்ந்து கதைப்போம். கதைக்கணும்னு சொன்னால் நீங்கள் கை உயர்த்துங்க. அல்லது நீங்கள் ரஜிதா, நீங்கள் வேறு ஏதாவது தகவல் இருந்தாலும் சொல்லலாம். இல்லை மெட்டாக்கள் கொஷின் கேட்க முதல். நான் ஒரு தடவை கொஸ்டின் கேட்காம செய்யிட்டேன்னு தெரியல, சத்தம் போடாம ஓகே, ஒரு ஆள் கேட்குறாரு. ஓகே, இல்லை பேர் தெரியல. குறிஞ்சி நீங்கள் உங்களோட கொஷனை கேட்கலாம். அண்மை பண்ணிட்டு கேளுங்க. குறிஞ்சி நீங்களாம் முதல் கையெழுத்த நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. டாக்டர் சாந்தி நீங்க கேட்கலாம். ஹலோ, வணக்கம். 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 வணக்கம் குறிஞ்சி சொல்லுங்க. வணக்கம் ரஜிதா, வணக்கம். தானே? நான் சுவிஸ்லேருந்து சுவிஸ் நாடக கல்லூரியின் காசாளர் ஆயிருக்கிறேன். நான் கதைக்கிறேன். ரஜிதா என்னுடைய தோழி. அவண்ட இந்த அவைண்ட எல்லாரையும் தெரியும், நாடகத்துறை சார்ந்து இருக்கிறபடியால அவைண்ட ஒரு நாடகம் எங்கண்ட நிகழ்வுக்கு வந்து செய்தபடியால நல்ல ஒரு அனுபவம் அவையோடையும் இருக்குது. கனவு தேசம் ஏற்கனவே நான் பார்த்தேன்னா நல்ல ஒரு நாடகம். ரஜிதா சொல்லாம விட்டபடியால நானும் அதை நீண்டது சொல்லக்கூடாது. ஒரு கனவோட வாராக்களுக்கு எப்படி அது அமையும்ன்றத எல்லாரும் போய் அங்க பார்த்தா தான் விளங்கும். என்ன கனவுகளோட வந்தோம், எப்படி எங்கட தேசம் எப்படி இருக்குது, அந்த கனவு எப்படி இங்க இடம்பெயர்ந்து வந்த பிறகு எப்படி எங்கட கனவுகள் எப்படி இருக்குன்றத மடியில பார்த்தா தான் அது விளங்கும். மேலும் இப்ப நான் வாழ்த்தா தான் வந்தேன்னா ரஜிதாக்கும் சாமுக்கும் இந்த முயற்சி நன்றாக வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு, மற்ற ஆக்களும் அதை போய் பார்க்க வேணும், மற்ற நாடகங்களையும் பார்த்து அவர்களுக்கு ஊக்குவிக்க வேணும். நாடகம் வெறுமனே மேடையில நடக்கிற ஒரு நாடகம் அல்ல, அது எங்களுக்குள்ள எத்தனையோ நாங்கள் இடம்பெயர்ந்து இங்க வந்திருக்கிறோம், எத்தனையோ வழிகளோட தான் இங்க வந்திருப்போம். அந்த வழிகள் எல்லாம் ஆற்றுப்படுத்துற ஒரு விஷயமா தான் இந்த நாடகம் எங்களுக்கு பெரும்பாலும் அமையும். ஆற்றுப்படுத்துறது மட்டுமில்லை, அதுக்குள்ள இருந்து எங்களை வெளியில கொண்டு நல்ல ஒரு மனநிலையை எங்களுக்கு தரும்ன்றதுல சந்தேகப்படுறதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதால எல்லோரும் சென்று அதை பார்த்து நடிகர்களுக்கும் நாடக கலையை வளர்க்கறதுக்கும் எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, உங்களோட வாழ்த்துக்கு நன்றி. டாக்டர் சாந்தி. எல்லோருக்கும் வணக்கம். ரஜிதா, உங்களை பார்க்க மிக்க சந்தோஷமா இருக்கும். உங்களோட நாடகங்களும் அப்படியே இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. நான் சரையில இருந்தபடியால் எனக்கு நான் அங்க வாரதுக்கு கொஞ்சம் தூரம். ஒரு என்னுடைய ஒரு சொந்தக்காரர் அதுக்கு கிட்ட இருக்கிறார். அவர்கிட்ட இன்றைக்கு கேட்டினார், நான் அவரோட வந்து பார்க்க முடியுமோ, அவர் வருவாரோ என்று கேட்கறதுக்கு இருக்கிறேன். வர முடியும் என்றால் கட்டாயம் வந்து பார்க்க வேணும். எனக்கு ஆர்வத்தை கொடுத்து விட்டீர்கள். அன்றைக்கு இரவைக்கு அவரோட இருந்துட்டு மற்ற நாள் தான் திரும்ப வீட்டை வர வேணும் போல இருக்கிறது. ஆனா உங்களுக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல இந்த டிக்கெட் அங்க வாங்க முடியுமா? டிக்கெட் இப்பொழுது அதிகமாக விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது, சேல் ஆகி கொண்டிருக்கு. இப்ப நாங்கள் பெரும்பாலான ஆட்கள்கிட்ட நேரடியாக எங்களுக்கு மிகவும் தெரிந்தவர்கள், நாடகத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்காக டிக்கெட்டை நான் நேரடியாக கேட்டு அவர்களுக்காக ஒதுக்கி கொண்டிருக்கிறேன். நீங்கள் அதை அங்க வரும் பொழுது கிடைக்குமா என்பது கொஞ்சம் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. ஆகவே இப்பொழுது டாக்டர் புவிக்காக கூடாகவோ இல்லை எங்களுக்கு கூடாகவோ பேங்க் டிரான்ஸ்ஃபர் கூடாகவோ அதை ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா நாங்கள் அந்த டோர்ல கலெக்ட் பண்ற மாதிரி அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து வச்சிருக்கிறோம்.
அப்ப நான் வர வேண்டும் என்றால் நாங்க லோகதாசிட்ட சொன்னால் அது தமிழ் ஹெல்ப்லைன் மூலமாக கொஞ்சம் டிக்கெட் எடுக்க முடியுமா? தமிழ் ஹெல்ப்லைன் மூலமாக நான் எங்களுடைய எங்கெங்க பெற்றுக்கொள்ளலாம் என்ற பேங்க் டீட்டெயில்ஸையும் அல்லது ஆன்லைன்லையும் நாங்கள் டிக்கெட்டுகள் எடுக்கலாம். ஆன்லைன்ல எடுக்கலாம், அல்லது நான் டாக்டர் புவியோட லோகதாசாக்களோட கதைத்து அவர்களுக்கு கூடாக அவர்களுடைய ஹெல்ப்லைனு கூடாக நான் அந்த இன்ஃபர்மேஷனை நான் பாஸ் பண்ணிவிடுவேன். அப்படி என்றால் அது நல்லதாக இருக்கும். அதோடு நீங்க அந்த கனவு தேசம் அந்த ஒரு இன்டர்வல் வைப்பீங்க தானே, அதுல இருந்தாலும் வர முடியுமென்னா திரும்ப முடியும். மற்றது எத்தனை மணிக்கு உங்களோட முடியும் இந்த ப்ரோக்ராம்? சரியாக 5:30 மணிக்கு முதலாவது நாடகம் ஆரம்பமாகும். நாங்க announcing எல்லாம் முடிச்சு 5:30க்கு ஆரம்பம். எல்லாம் சரியாக டைம் பண்ணப்பட்டிருக்குது. 7:30க்கு பிரேக் வரும். 7ல இருந்து 8 மணி மட்டும் நாங்க பிரேக். அதுல கேன்டீன் இருக்கிறது, நாங்க காஃபி டீ அதுகள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. சரியாக 10 மணிக்கு எங்களுடைய கடைசி நாடகம் முடியும். 10 மணி ஒரு எழுச்சியான நாடகம். அது குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 40 பேருக்கு மேல நடிக்கிற நாடகம். ஆகவே சரியாக 10 மணிக்கு முடிப்பதாக நாங்கள் அதை நாங்களும் செய்திருக்கோம். எனக்கு நான் சின்ன பிள்ளைகளுக்கு முந்தைய சாய்பாபா பாலவிகாஸ் டீச்சரா இருக்க படிப்பிச்சது பிளேஸ் செய்யறதுக்கு எவ்வளவு நீங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்கள் என்று யோசிக்க எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. கட்டாயம் வந்து பார்க்க வேண்டும் என்று இருக்கிறது. பார்க்கிறேன். நாளைக்கு முடியும் என்றால் நான் டாக்டர் புவி மூலமாக எனக்கு 2 டிக்கெட்ஸோ 3 டிக்கெட்ஸ் எடுத்து வச்சா நான் 7 என்றால் வந்து பார்க்கிறேன். ஆனால் மிக்க மிக்க சந்தோஷம். நீங்க இவ்வளவு செய்யறது சந்தோஷமாக இருக்கிறது. இந்த கனவு தேசமும் கடைசி மௌன சத்தம் கடைசியா வச்சுட்டீங்க பிள்ளைகள். அதுதான் 10 மணிக்கு முடிய போதும். 4 எழுத்து மந்திரம் தான் கடைசி. 4 எழுத்து மந்திரம் தான் கடைசி. 4 எழுத்து மந்திரம். அதுல பிள்ளைகள் வந்து நடிக்கிறது கொஞ்சம் எழுச்சியான ஒரு பெரிய நாடகம். ஆகவே அது இறுதியாக கொண்டு போயிருக்க முடியும். அதுக்கு பெரிய நாடகம் ஒரு 40 நிமிட நாடகங்கள் தான். ஒரு முதலாவது நாடகம் 1/2 மணித்தியாலம், மற்ற நாடகம் 38 நிமிஷம். மணித்தியாலம் நிமிஷம். இவ்வளவு நேரம் செய்யறதுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருக்கிறீங்க, எவ்வளவு பிராக்டிஸ் வச்சிருப்பீர்கள் என்று யோசிக்கவே எனக்கு உடம்பு நோவுது. உங்களுக்கு மிக்க மிக்க நல்லா வேலை செய்திருக்கிறீங்க. நாங்கள் கட்டாயம் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று எனக்கு அப்படி ஆர்வமாக இருக்குது. முடியும் என்றால் வாருங்கள். மிக்க இதுல ஒரு விஷயத்த நான் சொல்றேன். டாக்டர் சாந்தி சொன்னதுக்கு இதுல ஒரு கமல்ஹாசன் சொன்ன விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அவர் சொல்லுவார், எல்லாரும் சொல்லுவீங்க நீங்க என்ன இப்படி நடிக்கிறீங்க, இவ்வளவு அற்புதமா நடிக்கிறீங்க, என்ன செய்யறீங்க, இப்படி எல்லாம் டெடிகேட் பண்ணி செய்யறீங்களா. அப்ப தனக்கு அந்த கேள்வியை தான் திருப்பி தான் கேட்கிறான், ஏன் இப்படி எல்லாரும் என்னட்ட கேட்கணும். ஏனென்றா தண்ட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு சொன்னாலும், நான் ஒரு வேலைக்கு போறேன், எனக்கு அவங்க காசு தராங்க. அதாவது வந்து நான் வேலைன்னு சொல்லி எந்த வேலை வந்து என்ஜாய் பண்ற வேலை, எனக்கு இதுதான் பிடிச்ச வேலை, நான் அதை என்ஜாய் பண்ண போறேன். ஆனா அதுக்கு எனக்கு காசு தராங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, தன் ஹொபி தான் சந்தோஷமா இருக்கிறதே வந்து அதுல தான். அப்ப அது ஒரு அர்ப்பணிப்பு. நாடகத்துக்குள்ள இருக்கும் பொழுது அவ்வளவு களைப்பும் இல்லை, எத்தனையோ நாள் நித்திரையும் இல்லத்தான். ஒவ்வொரு விடயங்களும் ஆரம்ப நிகழ்ச்சிகள் எங்களுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கும் மற்றது லாஜிஸ்டிக் ஒர்க் எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டி இருப்பதால அந்த பழுவும் இப்ப ஒரு தனியை நாங்க டைரக்ட் பண்ணிட்டு இருக்கல. எல்லா வேலையும் நாங்கள் செய்துதான் ஒரு படைப்பை கொண்டு வேண்டியிருக்கு. இப்ப தியேட்டரோட செய்த டெக்னிக்கல் சைட் ஆகலும் சரி, லைட்டிங் ஒர்க் ஆகலும் சரி, எல்லா கோஆர்டினேஷனும் எனக்கு ஒரு நேர்த்தியாக இருக்க வேண்டும். ஒரு நேர்த்தி எல்லாத்திலையும் இருக்க வேண்டும். மற்றது கலைஞர்களோ எல்லாருமே ஒரு நேர்த்தியை பழக வேண்டும். ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டாக அவர்கள் எப்படி தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக பார்த்து செய்துட்டு இருக்கிறோம். வாங்க டாக்டர், கட்டாயம் என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கு அந்த டிக்கெட் தான் இப்ப யோசனையா இருக்குது. அதை எடுக்கணும். இப்ப லோகதாஸ் சொன்ன மாதிரி நான் ஒரு டாக்டர் என்ற முறையில சைக்கியாட்ரிஸ்ட். அப்ப ஒர்க் பண்ணிக்க நான் வந்து வீட்டுல நடந்த சம்பவங்களை என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், பயந்து கொள்வோம், நல்ல சந்தோஷமானது துக்கமான செய்திகள். அப்ப கடைசியில இந்த மகன் என்ன சொல்லுவார் என்றால், அப்போ மாம், யூ ஆர் வெரி லக்கி, you enjoy your work and you get paid also for it. அதனாலதான் கமலஹாசன் சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்தது. நீங்களும் சந்தோஷமாக அது செய்தா அது காசு வாரதுக்கு அது செகண்டரி, பட் அதுவும் நல்லது.
உண்மையில அது இப்ப மிக்க நன்றி. நான் சொன்ன கருத்து வந்து சாதாரண ஒரு நடிகர்ன்றது இல்லை. ஆனா இப்ப இதுல சாமும் ரஜிதாவும் ஒப்படைக்கல அவையில் இந்த பொறுப்புகள் வந்து மலைபோல பொறுப்பு. அப்ப அந்த நடிப்புக்கு அங்கால நிறைய பொறுப்புகள் இருக்கு. ஸோ நிறைய வேலை தான் அர்ப்பணிப்போடு செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில அவர்கள் வாழ்த்துக்குரியவர்கள். வேறு யாரும் கேள்விகள் இருக்குதா? அதாவது டாக்டர் சாந்தி, நான் உங்களுக்கு அந்த லிங்க் நான் வேணுமெண்டா வாட்ஸ்அப்பில் போட்டு விடுறேன். மற்ற இதில் நான் சட்டிலேயும் வந்து இந்த வெப்சைட்டில் எனக்கு ஓ அது வாட்ஸ்அப்பில் அந்த நான் போட்டு விடுறேன் உங்களுக்கு. இது முடிஞ்ச ஓ அப்புறம் நான் வாட்ஸ்அப்பில் அந்த லிங்க் போடுறேன். ஓகே. இதில் சட்டிலையும் போட்டிருக்கிறேன். இதில் இந்த லிங்குகளாலே நீங்கள் டிக்கெட் வாங்குறதா வாங்கலாம். ரஜிதா, அதுல இது டிக்கெட் ஸ்டில் ஆக்டிவ் வாங்கலாம் தானே என்ன? சாரி. ஸ்டில் ஆக்டிவ் தான். இன்னைக்கு நாளைக்கு மார்னிங் தான் அது இல்லாம. ஓகே, அப்போ இன்றைக்கு வரைக்கும் வாங்கலாம். இதில் நாளைக்கு மார்னிங் வரைக்கும் வாங்கலாம், அப்படியா? நாளைக்கு மார்னிங் வரையும் ஆகலாம். இல்லாட்டி பேங்க் டிரான்ஸ்ஃபர் நேரடியாக செய்யலாம். அவையோட ஓகே பேரை ரெஃபரன்ஸா போட்டா அந்த டிக்கெட்ஸை என்வெலப்ல போட்டு வெளியில வச்சிருப்பேன். ஓகே ஓகே. நான் அந்த லிங்க் அனுப்பிவிடுறேன் டாக்டர் சாந்தி, உங்களுக்கு ஓகே, பர்சனலாக அனுப்பிவிடுறேன். தேங்க்யூ லோகதாஸ், ஓகே நன்றி. ஓகே. வேறு யாருக்கும் கொஷின்ஸ் இருக்குதா? வேறு ஏதாவது? ஹலோ, வணக்கம். என் பேர் தேவ பிரபாகரன். நான் போர்ட்ஸ்மவுத்ல இருந்து கதைக்கிறேன். வணக்கம். பிரபா. பிரபா, லோகதாஸ் உங்களோட சீனியர். வணக்கம் வணக்கம். இணைந்த மகிழ்ச்சியா கேளுங்க உங்களோட கேள்வி, அப்புறம் நாங்கள் கதைப்போம். நான் போர்ட்ஸ்மவுத்ல இருந்து கதைக்கிறோம். எப்படியும் உங்களோட நாடக விழாவுக்கு வருவோம். நாங்கள் இங்கே ஒரு தமிழ் ஸ்கூல்ல தமிழ் விழா செய்யறாங்க ஒவ்வொரு வருஷமும். ஒரு ஃபியூச்சர்ல உங்களோட நாடகங்களை ஏதாவது எங்களோட தமிழ் விழாவில கொண்டு வந்து அரங்கேற்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குமா? இது போர்ட்ஸ்மவுத் இருக்கு. நாங்கள் நாடகங்கள் செய்யறாங்க. இப்ப அதுக்குரிய மேடைகள் அல்லது சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே சரியாக இருக்கும் பொழுது எங்களோட நாடகம் அந்த ஒரு தொழில் முறையான ஒரு நேர்த்திய எல்லா நாடக இடங்களையும் கொடுக்க வேண்டும் என்றதுல ஒரு நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம். ஆகவே அந்த அந்த இது சரியாக அமையமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அங்க வரலாம். எங்களுடைய குழு அப்படியே வரும். அந்த ஏற்பாடுகளை நீங்கள் சரியாக செய்து கொடுப்பீங்கள் என்றால் நாங்கள் தாராளமாக கலைஞர்களுக்கு மேடைகளில் நாடகங்களை அரங்கேற்றுவதுதான் திருப்தியை கொடுக்கும். ஆகவே நாங்கள் எல்லா இடமும் வந்து போடுறதுக்கு ரெடி. நீங்களும் ரெடியா இருக்கணும், நாங்களும் ரெடியா இருக்கணும். முக்கியமா சிறுவர் நாடகங்களை எங்களோட தமிழ் பள்ளியில அறிமுகப்படுத்துறதுக்கு நாங்கள் நல்ல ஆர்வமாயிருக்கிறோம். ஃபியூச்சர்ல சில நேரடியாக எங்களை விழாவுக்கு வந்து பார்க்கும் பொழுது நாங்கள் தொடர்ச்சியாக சிறுவர்களுக்கான பயிற்சிகளை கொடுத்துட்டு வருவோம். அந்த பயிற்சி கூடாக சிறுவர் நாடகங்கள் மேடையேறிக்கொண்டு இருக்கின்றன. அப்ப நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். இது நாங்கள் என்னத்தை செய்கிறோம், எப்படியாக அந்த சிறுவர் நாடகங்கள் உருவாக்கப்படுகின்றது என்பதை தொடர்ந்து நாங்கள் மேலதிகமாக நேரடியாக பேசிக்கொள்ளலாம். எங்களுடைய இலக்கங்கள் லோகதாசிட்ட அல்லது டாக்டர் புவிட்ட எல்லாரிடமும் இருக்கின்றதை பெற்றுக்கொள்ளலாம். நாங்க பேசுவோம். ஓகே, நன்றி நன்றி பிரபா. நீங்கள் அதான் நீங்கள் என்னுடைய தொடர்புகள்லாம் இல்லை நேரடியாகவே நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு போயினீங்கள்னு சொன்னால் அதில் நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். மற்ற உங்களுக்கு நேரடியான ஒரு அனுபவம் இருக்கும். மற்றது அந்த சொன்ன மாதிரி அந்த நாடகத்துக்கு நிறைய டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும், அதாவது தொழில்நுட்ப ரீதியானது. அப்ப அதுகள் இருந்தா தான் அந்த செட்டப்பை கொண்டு வந்து என்னோட வந்து செய்யறதுக்கு சரியா இருக்கும். அப்ப உங்களுக்கு நாடகத்துல இந்த சிறுவர் நாடகம் என்று கொண்டு வந்தது இப்ப நாங்க டிஸ்னி லேண்ட்ல எப்படி நாடகங்களை பாக்குறோமோ அது இப்ப மாடர்ன் டெக்னாலஜியோட இப்ப அரங்கு கலைஞர்கள் டெக்னாலஜியோட எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, அந்த கனெக்ஷனை கொண்டு வர மாதிரியான ஒரு தொழில்நுட்ப முயற்சி ஒன்று செய்திருக்கிறோம். ஆகவே இது அடுத்த இப்ப நாடகம் வளர்ந்து 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 ஒவ்வொரு தொழில் முறை ரீதியான மாற்றங்களை சந்திக்கிற மாதிரி இந்த நாடகத்திலயும் ஒரு டிஸ்னிலேண்ட்ல பாக்குறவங்களுக்கு பார்த்த ஒரு தாக்கத்தை வச்சுக்கொண்டு இந்த நாடகம் உருவானது. ஆகவே நியூ மாடர்ன் டெக்னாலஜிக்களையும் இந்த நாடகம் கொண்டு வரோம். பிள்ளைகள் எல்லாம் சுவைக்கக்கூடியது. நாங்க பாக்குற பிள்ளைகள் எங்களை நாடகத்துல இருக்கிற பிள்ளைகள் தொடர்ச்சியாக போகும் பொழுதெல்லாம் அந்த வசனத்தை தான் சொல்லி கொண்டு பார்ப்போம். மற்றாக்களோட கதைக்கெல்லாம் அந்த வசனத்தாலதான் ஏதாவது டயலாக பேசிக்கொண்டு போயிடும். அது பெரிய சந்தோஷமா இருக்குது. அந்த டயலாக்கள் வாழுது குழந்தைகளோட போகும் வரும்பொழுது அந்த அதெல்லாம் பகுடி சொல்லுவாங்க. சொல்லிட்டு போவிடும். வயது பிள்ளைகள் அந்த 4 எழுத்து மந்திரத்துல நடிக்கிற பிள்ளைகள ஏஜ்
எந்த ஏஜ் குரூப்? 6 வயசுல இருந்து குட்டி குரங்குகள் எல்லாம் வருவினோம், குஞ்சு ஓகே. குரங்குகள் எல்லாம் ஆமா. அவ்வளவு டைமிங் ரிதத்துக்கு ஒன் டைம் அவை வந்துட்டு எப்படி இந்த ஸ்டேஜ் பேலன்ஸ் ஸ்டேஜ் எப்படி பாவிக்கிறதுன்னு எல்லாம் சரியா செய்வினோம். 6ல இருந்து அதுல பெரியாக்கள் நடிக்கணும் அந்த நாடகத்துல. 6ல இருந்து 16 வயசு மட்டும் பிள்ளைகள் நடிக்கணும். அதை விட யூனிவர்சிட்டியில இருக்கிற பிள்ளைகள் நடிக்கிறாங்க. அதை விட பெரியாக்கள் இருக்கணும், வேலைக்கு போறாக்கள் இருக்கணும், ஆமா. எல்லாரும் சேர்ந்த நாடகம் தான் அது. ஓகே, நன்றியா. நன்றி பிரபா. நன்றி. நான் பிறகு கதைக்கிறேன் உங்களோட பிரபா. ஓகே. ஆ. இதில் வசந்த ரூபி, நீங்கள் அப்போது கையெழுத்து நீங்கள் வேணுமெண்டா உங்களோட கொஷின் இருந்தால் கேட்கலாம். வசந்த ரூபி, நீங்கள் அட்மிட் பண்ணிட்டு கேட்கலாம். வணக்கம். இல்ல எனக்கு நான் ஒரு 10 மினிட்ஸ் லேட்டா தான் வந்தேன். கேட்க சரியான சந்தோஷமா இருக்குது இப்படி இங்க நடக்குது என்னன்னு சொல்லி. பெரிய சந்தோஷம், வாழ்த்துக்கள். அந்த பழைய ஞாபகங்கள் தான் வந்துச்சு. நீங்க லோகதாசன் எங்க எல்லாரும் கதைச்சதெல்லாம் அந்த நாங்களும் வந்து சின்னல இருந்தே நாடகங்கள்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தான். அந்த சிடி மகான் சொல்லி ஒரு அண்ணா, அவர் ஃபேமஸா ஜமண்ட நாடகங்கள், அந்த அரச நாடகங்கள் அதெல்லாம் போட்டவர். அப்ப அவையிலோட எல்லாம் போய் எல்லா நாடகங்களும் பார்த்து இப்ப கதைக்க அவ்வளவு ஆர்வமாயும் அவ்வளவு சந்தோஷமாயும் இருக்குது. நாங்கள் ட்ரை பண்ணி வர பாக்குறேன் நாளைக்கு புக் பண்றதுக்கு. அதான் வாழ்த்துக்கள் சொல்லணும் அந்த இதுலதான் எடுத்துறேன். சந்தோஷம். நன்றி. உங்களோட எல்லார்ட்ட மனங்களையும் அந்த நாடகம் எல்லாருக்குமே ஒரு நாடகம் ஒரு மகிழ்ச்சியை தர நாடகம் தான். அந்த நாடகங்கள் சரியான நாடகங்களை பார்க்கும் பொழுது அது இரட்டிப்பாகவும் ஒரு திருப்தி வரும். கட்டாயம் வாங்கோ. தூர இருந்தானே கிட்ட இருந்தாலும் எங்களோட நாடக வகுப்புக்கு ஒரு ஆள் வரவர் பிரைட்டன்ல இருந்து ஒவ்வொரு வெனிஸ்டேயும் 2 மணத்தியாலம் டிராவல் பண்ணி வருவார். எனக்கு பாவமா இருந்து நான் சொன்ன வராது உண்டு. இல்ல எனக்கு இதுல தார சந்தோஷம் வேற ஒன்றிலையும் இல்லை, நான் வருவேன். அவர் ஒரு மெயின் கேரக்டருக்கு நடிக்கிறார். அவ்வளத்துக்கு ஊன்றி போற அளவுக்கு நாடகங்கள்ல நல்லா செய்யணும். நீங்கள் கட்டாயம் சந்தோஷப்படுவீங்க, வாங்க. இல்லை, சார்ல்ஸ் அண்ணா இருக்கிறார். நீங்கள் உங்களுக்கு கொஷின் இருந்தால் கேட்கலாம். சார்ல்ஸ் அண்ணா முடிஞ்சால் நீங்கள் வெளியில் நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை கேட்கலாம்ன்றா கேளுங்க. மற்றபடி வேறு யாரும் கொஷின்ஸ் இருந்தால் கேட்கலாம். அப்படி கொஷின்ஸ் இல்லாட்டிக்கு நாங்கள் நிறைவு கொண்டு வேண்ட அவாக்கு ரஜிதாவை பொறுத்தவரையில் இந்த நேரம் ஒவ்வொரு நிமிடமும் அவாக்கு முக்கியமானது. பயிற்சியிலான் இருக்கணும். நீங்கள் ரஜிதா, நீங்கள் இதை நாங்கள் நிறைவு கொண்டு வருவோம். நீங்கள் இறுதியாக ஏதாவது சொல்கிறேன்னா சொல்லி போட்டு அப்படியே நாங்கள் நிறைவு கொண்டு வருவோம். எல்லாருடைய நல்ல மன ஆதரவுக்கு முதல் நன்றி. இப்ப நாங்க பேசும் பொழுது நீங்க காட்டுற அந்த விருப்பு, அந்த நாடகத்துக்கு நீங்க கொடுக்குற ஆதரவு, உங்களுடைய சின்ன மனங்கள்ல வார்த்தைகள் எல்லாமே எங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை தருகுது. நாங்க தனிச்சு விடப்படையில ஒரு கலையை படைக்கிறதுக்கு எல்லாருடைய மனங்களையும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறதுக்கு நாங்க இப்பயும் தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து முயற்சி செய்வோம், பயிற்சி செய்வோம், நல்ல நாடகங்களை படைப்போம். தொடர்ந்து இந்த ஈழத்து நாடகத்துறை இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் தனி அடையாளம் பதிப்பதற்கான எங்களுடைய முயற்சி தொடர்ந்து இருக்கும். உங்களுடைய ஆதரவு எங்களோட கையில பிடிச்சு கொண்டு போக வேண்டும் என்று கேட்டுக்கொள்றேன். தொடர்ந்து லோகதாஸ் கையை பிடிப்போம். நன்றி லோகதாஸ். நன்றி ரஜிதா. உண்மையில் உங்களோட முயற்சி விலை மதிப்பற்றது, உண்மையிலே அர்ப்பணிப்பானது. அது முக்கியமாக நீங்களும் சாமன் செய்கிற பணி அதுக்கு நன்றியை சொல்லிடலாது. தொடர்ந்து பயணிங்க, எங்களால் முடிஞ்சதை செய்வோம். அநேகமான ஆட்களுக்கு நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் பரப்புவோம். முடிந்தவர்கள் நிச்சயமாக 1ஆம் தேதி அதில் அந்த அரங்கத்தில் சந்திப்போம். கட்டாயமா. நன்றி. நான் எல்லார்டையும் விடப்படுறேன். பயிற்சி கீழே நடந்து கொண்டிருக்குது. நான் ஒரு இடம் ஒதுக்குப்புறமா ஓடி வந்து செய்தேன். நன்றி ரஜிதா, இணைந்ததுக்கு நன்றி. சாமுக்கு நன்றி சொல்லிவிடுங்க. இன்றைய நிகழ்வில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நாங்கள் வார வெள்ளிக்கிழமையும் இன்னொரு அமர்வோடு நாங்கள் இணைந்து கொள்வோம். அதுவரைக்கும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.